நானே ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, do you think ஒரு brand name is more important for starting a franchisee? பீப்புளுக்கு தெரிஞ்ச ஒரு பிராண்ட் எடுக்கும் பொழுது the pull factor customers already know about this brand. For example, என்கிட்ட ஒரு 5 to 10 lakhs இருக்குன்னு வச்சுக்கோங்க, assuming that நான் உங்ககிட்ட ஒரு ஒப்பீனியனுக்காகவோ இல்லை கன்சல்டேஷனுக்காகவோ வரேன். சார் என்கிட்ட இவ்வளோ இருக்குது, நான் ஓனாக ஒரு பிராண்ட் க்ரியேட் பண்ணட்டுமா இல்லை ஃப்ரான்ச்சைசிங்கில் இன்வெஸ்ட் பண்ணட்டுமான்னு கேட்டால் ஹானஸ்ட்டாக உங்களோட ஆன்சர் என்னவா இருக்கும்? ஏன் அப்படி இருக்குன்னா எல்லாருக்காலையும் பல இடங்களில் தங்களுடைய பிராண்டை கொண்டு போக முடியாது. இந்தியாவில் வந்து கல்ச்சர்ன்றதை நான் பார்க்க முடியல. நிறைய இடத்துல கல்ச்சர் கிடையாது. எல்லாரும் காசு 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 எப்படி காசு பண்ணலான்னு பார்ப்போம். இன்னைக்கு சில பிராண்ட்ஸ் வந்து ஓவர் க்ரௌடடாக இருக்குது. ஒரு ஸ்ட்ரீட்லேயே ஒரு 2-3 வச்சிருக்கிற மாதிரி சில பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஓவர் க்ரௌடட் ஃப்ரான்ச்சைஸியை நம்ம எப்படி தவிர்க்கலாம்? இந்த காம்படிஷனில் நமக்கே 3 பேர் காம்படிஷன் ஒரே இடத்துல பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் நாட் த ரைட் திங் டு டூ. அந்த பிராண்ட் கண்டிப்பாக செத்து போயிடும். டேட்டா இல்லாமல் ஃப்ரான்ச்சைசிங் பண்ணும் பொழுது ஃப்ரான்ச்சைஸார் இஸ் கில்லிங் த கூஸ். இந்த பெரிய ஆட்களே உங்களை சாப்பிட்ருவான். ஏமாத்திரம் இருக்கிற வரைக்கும் ஏமாளி இருப்பான். அது நடக்க தான் செய்யும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு நாலேஜ் சீரீஸ் பை மேஜிக் 20 தமிழ். இன்னைக்கு நம்ம கூட கெஸ்ட்டாக யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சாக்கோ. வணக்கம் சார். டாக்டர் சாக்கோ அப்படின்னு சொன்னாலே ஃப்ரான்ச்சைசிங் எக்ஸ்பர்ட்னு எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக தெரிஞ்ச ஒரு விஷயம். இது நீங்கள் பிளான் பண்ண விஷயமா ஆர் இஸ் இட் அ பியூட்டிஃபுல் ஆக்சிடென்ட் இன் யோர் லைஃப்? ஓ, தட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ஆக்சுவலாக நான் வந்து 1990 ஐ ஸ்டார்டட் மை கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஃப்ரான்ச்சைசிங்கில் வருவேன்றது எனக்கு தெரியாது. அந்த காலத்தில் வந்து ஃப்ரான்ச்சைசிங்கிற ஒரு வார்த்தையே வந்து ரொம்ப அபூர்வமாக தான் நம்ம கேட்டிருப்போம். அப்போது சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் தான் என்னுடைய ஃபோட்டே. அப்படி இருக்கும் பொழுது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஐடியில் ரெவல்யூஷன் ஆகி நிறைய ஐடி கம்பெனிஸ் வந்து ஃப்ரான்ச்சைசிங் ரூட் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் வந்து அந்த டைமில் ஃப்ரான்ச்சைசிங்கில் நான் என்டர் ஆனதுனால இப்போவும் அதே ஃபீல்டில் அப்படியே ஒரு 35 இயர்ஸ் அப்படியே செட்டில் ஆகிட்டேன். ஸோ ஆக்சிடெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, பட் இவால்வ் ஆகி அந்த பிளாட்ஃபார்முக்குள்ளே உக்காந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, மேபி ஒரு பியூட்டிஃபுல் ஆக்சிடென்ட் கம் இன்சிடென்ட்னு சொல்லிக்கலாமா உங்களது? இதை இட்ஸ் நாட் அன் ஆக்சிடெண்ட், இட் இஸ் அ வெல் தாட் ஆஃப்டர். பிகாஸ் எங்களுடைய சீசனில் இருந்த ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாரும் ஃப்ரான்ச்சைசிங் விட்டு போயிட்டாங்க. அந்த ஐடி பூம் முடிஞ்ச உடனே எல்லாருமே வந்து டெலிகாம்குள்ளே போயிட்டாங்க. ஆனால் நான் மட்டும் ஃப்ரான்ச்சைசிங்லேயே ஸ்டே பண்ணிட்டேன். ஸோ அதனால் ஒரு 35 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்ட் ஆஃப் ஃப்ரான்ச்சைசிங் நடந்துச்சு என்னுடைய வாழ்க்கையில். நீங்கள் சொன்னீங்க உங்களோட பீரியட், உங்களோட சீசன்லேயே வந்து இது ஒரு ஃபேன்சி டேர்ம்னு சொன்னீங்க. ஐ திங்க் இப்பயுமே இது வந்து கொஞ்சம் ஃபேன்சி டேர்மாக தான். ஃப்ரான்ச்சைசிங்கிறது ஒரு ஃபேன்சி டேர்ம் தான். ரொம்ப ஈஸியாக தமிழில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஃப்ரான்ச்சைசிங்க ஒரு 1 வேர்டில் நான் சிம்பிளாக இப்படி சொல்லிடலான்னா எவ்வளோ ஈஸியாக நீங்கள் சொல்ல முடியும்? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஒருத்தர் பண்ணிகிட்டு இருக்காருன்னா பல வருஷங்களாக பண்ணியிருப்பாங்க. அதுக்கு சர்டன் ப்ராஃபிட்ஸ் அவங்க பார்ப்பாங்க. அப்போ நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, இந்த பிஸ்னஸை நீங்கள் எனக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அந்த காலத்தில் வந்து பிரான்ச் ஓப்பன் பண்ணிங்களான்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அது அந்த ஸ்டேஜ்லேருந்து போய் பிரான்ச் ஓப்பன் பண்ண முடியாது எல்லாராலையும். அதனால் ஃப்ரான்ச்சைசிங்கிறது ஒரு கான்செப்ட் அல்லது ஒரு ப்ராடக்டினுடைய பிராண்ட் நேம், ஒரு கம்பெனியுடைய ஒரு பிராண்ட் நேமை கொடுத்து அதுக்கு ஒரு ஃப்ரான்ச்சைசி ஃபீஸை வாங்கி அந்த நோஹாவை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கறது தான் ஃப்ரான்ச்சைசிங். ஆனால் இது மட்டும் கிடையாது. அதுதான் எல்லோரும் தப்பு பண்ணுறது. எல்லோரும் நினச்சிங்கன்னா ஒரு ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறது வந்து ஒரு பேருக்காக எடுக்கிறேன்னு இல்லை. அதுக்கு பின்னாடி நிறைய ப்ராசஸஸ் இருக்குது. நிறைய வந்து அந்த ஃப்ரான்ச்சைஸியை சக்ஸஸ்ஃபுல் பண்ணுறதுக்கு ஃப்ரான்ச்சைஸாக நிறைய வேலை செய்ய வேணும். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஃப்ரான்ச்சைஸியும் நல்ல ஃப்ரான்ச்சைஸார்கிட்ட போய் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸாக மாறி அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனராக மாற முடியும். நீங்கள் இப்போ சொல்லிட்டு இருந்தீங்க ஒரு பிராண்ட் நேம்லேருந்து எடுத்து பண்ணுறது ஒரு ஃப்ரான்ச்சைசி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி நம்மளோட லைஃப் ஸ்டைலில் பார்த்துட்டு இருந்தால் ஃப்ரான்ச்சைசிங் அப்படின்றது அதிகமாக வர ஒரு லைஃப் ஸ்டைலாக இருக்குது. ஸோ அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது நம்ம டிலேடாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை நம்மளுக்கு இன்னும் அதில் எவால்விங் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து இட் இஸ் லேட். பட் ஃபாரின் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைசிங் ஸ்டார்டட் வெரி ஏர்லி, இந்த ஏர்லி 60s
16th செஞ்சுரியிலே ஆரம்பிச்சுது. என்னுடைய புக்கில் அதான் எழுதியிருப்பேன். இது எப்படி நடந்தது அப்படின்னா, கப்பம் கட்டுறதுக்காக சில ராஜாக்கள் யூஸ் பண்ண ஒரு டெக்னிக் தான் இந்த ஃப்ரான்ச்சைசிங் டெக்னிக். அப்படி ஆரம்பித்தது தான் அந்த கலெக்ஷன் ஆஃப் டாக்ஸஸ் பண்ணும் பொழுது சர்டன் பர்சன்டேஜை வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. இதை கலெக்ட் பண்ணுறதுக்கு சில ஆட்களை வச்சுருப்பாங்க, கலெக்ட் பண்ணி இந்த ராஜாவுக்கு கொடுக்கறதுக்கு. ஸோ அப்படி ஆரம்பித்த ஒரு டிரான்சாக்ஷனில் ஆரம்பித்த ஒரு கான்செப்ட் தான் இன்றைக்கி ஃப்ரான்ச்சைசிங் கான்செப்ட். அதாவது பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸை வந்து இன்னொருத்துக்கு கொடுத்து அதன் மூலமாக பிராண்ட் நேமை வந்து we are selling it to somebody. பட் பிராண்ட் நேம் மட்டும் இல்லை, அது பின்னாடி இருக்கிற நிறைய ப்ராசஸஸ் எல்லாத்தையும் கொடுத்து ப்ராடக்ட்ஸு, சர்வீசஸ்ஸு, ஆர்என்டி, லாஜிஸ்டிக்ஸ் இதெல்லாத்தையும் பார்த்து அந்த ஆண்டர்ப்ரனரை சக்ஸஸ்ஃபுல் பண்ணுறது தான் இது வந்து இப்போ இந்தியாவில் வந்து ரொம்ப பாப்புலராக வந்திருக்கிறது. இப்போ வந்து இட் இஸ் பிகமிங். அதுதான் சொல்ல வந்தது என்னென்னா, நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் என்னென்னா, இனி வர காலங்கள் எல்லாமே ஃப்ரான்ச்சைசிங் தான் இருக்கும். ஏன் அப்படி இருக்குன்னா, எல்லாருக்காலையும் பல இடங்களில் தங்களுடைய பிராண்டை கொண்டு போக முடியாது. ஸோ த ஈஸியஸ்ட் மெத்தட் ஆர் ஈஸியஸ்ட் வே இஸ் டு ஃப்ரான்ச்சைஸ் த பிராண்ட் ethically. You will actually have more franchisees as entrepreneurs developed, and your brand also reaches multiple locations with very ease. ஆனால் இதுக்கெல்லாம் பின்னாடி நிறைய வேலைகள் இருக்குது. நீங்கள் இப்போ சொல்லிட்டு இருந்தது வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசி பர்சன் கேன் பிகம் அ ஆண்டர்ப்ரனர் அப்படின்றத நீங்கள் சொல்லியிருந்தீங்க. பட் இப்போது இருக்கிற ட்ரெண்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த பாசிவ் இன்கம்ன்றது டெக்கீஸில் இருக்கிற நிறைய பேர் இதை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஃப்ரான்ச்சைசி பீப்புளை நீங்கள் எப்படி ஒரு ஆண்டர்ப்ரனர் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் சொல்ல முடியும்? பாசிவ் இன்கம் வேணும்னாலும் அவங்க ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆன பிறகு தானே அதை பாசிவ் இன்கம் ஆக்குறாங்க. பட் ஆனால் வந்து இன்வால்மெண்ட் இருக்கும். எவ்வளோ தான் பாசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலும், ஒன்று அவங்க ஒய்ஃப்காக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, பிரதருக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை ரிலேட்டிவ்ஸு, ஃப்ரெண்ட்ஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் ஈவினிங் ஆனால் கண்டிப்பாக வந்து கலால் உட்காந்து பார்ப்பாங்க டு மேக் மனி. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஆக்சுவலி. ஸோ பாசிவாக இருந்தாலும் ஒரு கண்ணு இல்லாமல் இருக்காது. காசு போட்டவங்க கண்டிப்பாக பார்க்காம இருப்பாங்களா? ஸோ பாசிவ் இன்கம்காக இப்போ இன்றைக்கி நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, which is a very good thing. So that என்னைக்காவது அவங்களுக்கு ஜாபில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா டக்குன்னு இப்போ ஏஐ வந்துடுச்சு. ஏஐ வந்தோடனே நிறைய ஜாப்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டிசிஎஸ்ஸு, இன்ஃபோசிஸ்லலாம் வந்து நிறைய பேரை வந்து வெளியில் வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. அந்த டைமில் this will be one of the best way that they could secure a kind of a job. It's not a job, it's more of their own entrepreneurial journey that they could actually look at. அதனால் வந்து பாசிவ்னு சொல்கிறத விட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா they can do very well. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நானே ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, do you think ஒரு பிராண்ட் நேம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஸ்டார்டிங் அ ஃப்ரான்ச்சைசி? அப்சல்யூட்லி. இப்போ நீங்கள் வந்து போயிட்டு ஒரு கடை போட்டிங்கன்னா உங்கள் பேரில் ஆரம்பிப்பீங்க, அசுமிங் உங்கள் பேரில் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லக்ஷ்மின்னு போட்டு ஏதோ. அதுக்கும் ஒரு நல்ல க்ரோன் பீப்புளுக்கு தெரிஞ்ச ஒரு பிராண்ட் எடுக்கும் பொழுது the pull factor, customers already know about this brand, so it becomes easy for you to sell rather than make yourself known to people, then people buy. It take time. So franchising எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா குவிக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அல்லது ஒரு ரீச் அவுட் டு த மார்க்கெட் அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரான்ச்சைசிங் இஸ் a very good option. ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு 5 to 10 lakhs இருக்குன்னு வச்சுக்கோங்க, அஸ்யூமிங் தட் நான் உங்ககிட்ட ஒரு ஒப்பீனியனுக்காகவோ இல்லை கன்சல்டேஷனுக்காகவோ வரேன். சார் என்கிட்ட இவ்வளோ இருக்குது, நான் ஓனாக ஒரு பிராண்ட் க்ரியேட் பண்ணட்டுமா இல்லை ஃப்ரான்ச்சைசிங்கில் இன்வெஸ்ட் பண்ணட்டுமான்னு கேட்டால் ஹானஸ்ட்டாக உங்களோட ஆன்சர் என்னவாக இருக்கும்? இந்த 10 lakhs வச்சு பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது பண்ணலாம், அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிஸ்னஸ் இருந்தால் நீங்கள் அதை எடுத்து இந்த நோஹோவெல்லாம் கண்டுபிடிச்சி பண்ணுறதுக்கு டைம் ஆகும். யூ ஹேவ் டு டூ அ லாட் ஆஃப் ரிசர்ச், யூ ஹேவ் டு ரன் அரவுண்ட். ஒரு ஃப்ரான்ச்சைசிங் எடுக்கிறதா இருந்தால் ரொம்ப ஈஸியானது. ஏன்னா the know-how is already known to the company, they'll come and fix it for you, they'll train you. இதெல்லாம் வந்து ஈஸியாக நடக்கும், for which you are paying a franchisee fees. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, not as a franchising expert, but then ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா this is the best option. அதாவது ஒரு ஃப்ரான்ச்சைசிங் எடுத்து நீங்கள் கற்றுக்கோங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, த பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னா சாதிக் பாய் ஃப்ரம் சாய் கிங்ஸ் அண்ட் பாலாஜி.
இவங்க 2 பேரும் ஃபஸ்ட்டு ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது தே டுக் அ கிரீன் ட்ரெண்ட்ஸ் ஃப்ரான்ச்சைசி. அந்த கிரீன் ட்ரெண்ட்ஸ் ஃப்ரான்ச்சைசி எடுத்து ரன் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது தே ஆல்சோ டுக் another ஃப்ரான்ச்சைசி ஆஃப் டோனி அண்ட் கை. அதை எடுத்து அதையும் ரன் பண்ண பிறகு இது ரெண்டும் புரிஞ்சுக்கிட்ட பிறகு தே டுக் அ ஃபுட் ஃப்ரான்ச்சைசி. சப்வே எடுத்தாங்க. சப்வே எடுத்து ஃபுட்டு பற்றி அவங்க கற்றுக்கிட்டாங்க. தென் தே செட் வை நாட் ஸ்டார்ட் அவர் ஓன் பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு 60+ ஸ்டோர்ஸோட சாய் கிங்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த லேர்னிங் ஆஃப் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் கற்றுக்கிட்ட பிறகு அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு, இது நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி அவங்க வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேனாக இருக்காங்க. ஸோ ஒரு லேர்னிங் கர்வுக்கு வந்து இது வெரி குட் திங் டு ஸ்டார்ட் அ ஃப்ரான்ச்சைசிங் ஆஸ் அ லேர்னிங் பிளாட்ஃபார்ம். நீங்கள் சாய் கிங்ஸ் பற்றி சொன்னனால நான் கேட்குறேன், உங்களோட கிளைண்டேல் பேஸ்லேயோ இல்லை அவுட் ஆஃப் கிளைண்டேல் பேஸ்லேயோ இந்த ஃப்ரான்ச்சைசி மாடல் எனக்கு பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணுச்சு, ஆர் இவங்களோட க்ரோத் எனக்கு பயங்கரமாக அட்மைரிங்காக இருந்தது அப்படின்னா நீங்கள் யாரோடது சொல்வீங்க? என்னுடைய ஃபஸ்ட்டு பிராண்ட் தட் ஐ வில் லவ் டு டாக் அபவுட் இஸ் Chick-fil-A in the US. Chick-fil-A is a chicken brand like KFC or any other chicken brand. But Chick-fil-A, I am very passionate. நான் பிஹெச்டி படிக்கும் பொழுது இந்த கேஸ் ஸ்டடியை நான் வந்து ரொம்ப நல்லா படித்தேன். படிக்கும் பொழுது அவங்களுடைய ஃபிலாசபியே வந்து பயங்கரமாக இருக்கும். அது என்ன ஃபிலாசபி அப்படின்னா, யூஎஸில் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே தான் நிறைய பேர் வெளியில் இருந்து நிறைய சாப்பிடுவாங்க. ஆனால் தட் கம்பெனி ஹேஸ் க்ளோஸ் தர் அவுட்லெட் ஆன் சண்டேஸ். சண்டே க்ளோஸ் பண்ண யூஎஸில் சண்டே க்ளோஸ் பண்ணுறது இஸ் நாட் அட் ஆல் அ பாசிபிள் திங். ஏன்னா எல்லாருமே வெளியில் சாப்பிட்ற அன்னைக்கு வந்து தே ஆல் என்ஜாய் அவுட் சைட். பட் த ஃபிலாசபி ஆஃப் த கம்பெனி மேக்ஸ் தம் நாட் டு ஓப்பன் தி அவுட்லெட் ஆன் அ சண்டே. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய ஃபிலாசபி நான் போய் படிக்கும்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, உலகம் சண்டே ஹாலிடேன்னு சொல்லும் பொழுது என்னுடைய எம்ப்ளாயீஸ்க்கு அன்றைக்கி சண்டே ஹாலிடே நான் கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் அவங்க ஃபேமிலியாக அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. which was very, very amazing thing, which doesn't happen in India or in any other part of the world actually. ஏன்னா அன்றைக்கி தான் busiest நாள். ஆனால் when they took a decision not to open the store on a Sunday, their stores are highly busy on, very, very busy on Saturdays. And they make a high, sale on Saturdays. Friday, Saturday, வந்து Chick-fil-A will be very, 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 very busy. So this is something that I really admired as a brand, number one. Number two, employee engagement and employee HR policies of their company is amazing. அதாவது people love to work with the brand. For many years people are working with that brand. அது ஏன் நடக்குது அப்படின்னா, அவங்க HR training and policies are excellent. மூணாவது, எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, யூ கேன் காலேஜில் இருக்கும் பொழுதே அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கலாம். தே கிவ் யூ ஸ்காலர்ஷிப்ஸ். இஃப் யூ வாண்ட் டு ரியலி பில்ட் அ குட் பிராண்ட், இந்த மாதிரி அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்கில் நம்ம பண்ணும் பொழுது அந்த பையனோ அந்த பொண்ணோ காலேஜ் படிக்கும் பொழுதே அந்த பிராண்டோட அட்டாச் ஆகிடுறாங்க. எத்திக்ஸ், ஹைலி எத்திக்கல் கம்பெனி, ரொம்ப எத்திக்கல் கம்பெனி. ஸோ இந்த நுவான்சஸ் எல்லாமே ஒரு பிராண்டோடு இருக்கும்போது 2600 ஆர் இப்போ எவ்வளோ ஃப்ரான்ச்சைஸி எனக்கு தெரியல, இட்ஸ் கிராஸ்ட். பீப்புள் வெயிட் ஃபார் த பிராண்ட்ஸ். 3 years வெயிட்டிங் பீரியட் டு கெட் ஒன் ஃப்ரான்ச்சைஸி. எங்கே நடக்கும் இந்தியாவில் இதெல்லாம்? ஸோ இஃப் யூ ரியலி ஆஸ்க் மீ, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரான்ச்சைஸ் மாடல் that I personally like is Chick-fil-A from the US. Do you think ஒரு ஃப்ரான்ச்சைசி பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனியோட கல்ச்சுரல் பேக்ரவுண்ட், ஏன்னா நீங்கள் இப்போ Chick-fil-A பற்றி சொல்லும்போது அது நீங்கள் எவ்வளோ அட்மையர் பண்ணி அடோர் பண்ணியிருக்கீங்க, அதனால தான் அதை உங்களால் அவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்ல முடியுது. நீங்கள் சொல்லும் போதே வந்து அவங்களோட கல்ச்சுரல் பேக்ரவுண்ட் ரொம்ப எவிடெண்ட்டாக தெரியுது. ஸோ ஒரு ஃப்ரான்ச்சைசிங்க்கு ஒரு கம்பெனியோட கல்ச்சுரல் பேக்ரவுண்டே இம்பார்ட்டண்ட்டா? Absolutely possible. You need to have excellent culture. Right from the top, ஓனர்லேருந்து ஒரு கல்ச்சர் இருக்கணும். பணம் பண்ணுறது மட்டும் இல்லை கல்ச்சர். அது வந்து இந்தியாவில் வந்து கல்ச்சர்ன்றது நான் பார்க்க முடியல. நிறைய இடத்துல கல்ச்சர் கிடையாது. ஆக்சுவலாக எல்லாரும் காசு 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 காசு, எப்படி காசு பண்ணலான்னு பார்க்குறாங்க. ஆனால்
எம்ப்ளாயி யூனோ எனக்கு வந்து எம்ப்ளாயியை டச் பண்ணாலே எனக்கு பிடிக்காது. ஏன்னா எம்ப்ளாயி வந்து யூனோ பீப்புள் கால் தெம் அசெட் டு தி ஆர்கனைசேஷன். நான் அசெட்டாக சொல்லலை. தேர் ஆல் ஐ மீன் வீர் ஆல் அ ஃபேமிலி ஒர்க்கிங் டுகெதர். ஸோ எனி பிராண்ட் தட் கிரியேட்ஸ் அ கல்ச்சர் nurtures the culture into the company where you feel like you want to come back on a Monday morning or every day you want to come back to work. ரொம்ப கம்பெனிஸ் இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனி தட் ஐ ஒர்க்ட் ஃபார், couple of companies that I really worked for is one is DSRC, Data Software Research Company, which is there in Smith Road, Chennai. Amazing culture. அந்த மாதிரியான ஒரு culture where I could call the chairman of the company by name. His name is Mr. Morris. Mr. Morrisனே கூப்பிடக்கூடாது, மாரிஸ் தான் கூப்பிடணும்னாங்க. And the relationship was so good that the first job I worked was 6 years in the same company. The second company that I really liked was Cat Center, where my boss calls me Chats. அங்கே இருக்கிற எல்லாருமே மிஸ்டர் பார்த்தசாரதி, மிஸ்டர் செல்வன், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹே சாக்ஸ் ஹவ் ஆர் யூ டா, அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஓரியன்ட் ஆர்கனைசேஷனாக இருந்தது. இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஆர்கனைசேஷன். தென் ஐ ஒர்க்ட் வித் கெவின் கேர். Kevin Care is another employee related organization where they care for their employees. They give good compensation to the employees. So I would like to have a very good culture, evolving from a company to ensure that even the franchisees are respected. They are representative of the same brand which is created by the owner, the franchisor. இந்த franchisor வந்து ஒரு பிஸ்னஸை கிரியேட் பண்ணி பலருக்கு கொடுக்கும் பொழுது ஆக்சுவலாக இந்த ஃப்ரான்ச்சைஸாருடைய ரிப்ளிகா தானே எல்லாமே. அப்போ அந்த கல்ச்சர் அப்படி இருக்கணும் அப்படின்றது என்னுடைய தாட் ப்ராசஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின் ஆன் கல்ச்சர். கல்ச்சர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் எனி ஆர்கனைசேஷன். ஐ பிலீவ் இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் கல்ச்சர் ஷுட் பி தேர் ஃபார் எனி குட் கம்பெனி. இவ்வளோ நேரம் நீங்கள் பேசிகிட்டு இருந்தது வந்து ஒரு பாயிண்டில் எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ எனக்கு பர்சனலாக ஒன்று தெரிஞ்சுக்கணும் என்னென்னா, சாக்கோவோட 5 விஷன், ஒரு ஃப்ரான்ச்சைசி பற்றின ஒரு 5 விஷன், எனக்கு இதுதான் ஃப்யூச்சரிஸ்டிக்காக எனக்கு 5 விஷன் இருக்குன்னா சாக்கோ என்ன சொல்லுவார்? நான் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்குறது என்னென்னா, வாட் இஸ் யுவர் பேஷன்? வெரி சிம்பிள், டு மேக் மணி. டு மேக் மணி மட்டும் பேஷன் கிடையாது. எந்த இண்டஸ்ட்ரியில், அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி பிடிக்கும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பேசுகிறது, ரைட். கன்சல்டிங் வந்து என்ன, கிவிங் அட்வைஸ், தட்ஸ் வாட் ஐ லைக் அண்ட் தட்ஸ் வேர் ஐ எம் ஹியர் ரைட் நவ். பட் ஆனால் இது செய்கிறதுக்கு வந்து 35 வருஷம் ஆச்சு. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸை எடுத்து தான் நான் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். பல பிரான்ச்சை உருவாக்கி பல பிரான்ச்சோட ஒர்க் பண்ணி அதனுடைய நஷ்ட கஷ்டங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். பட் ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு பியூட்டியிலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் எல்லாரும் பியூட்டி பண்ணுறாங்க, நானும் இதில் குதிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? கொஞ்ச நாள் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் நான் விட்டுருவேன். ஸோ நான் எப்போவுமே என்ன சொல்கிறதுனா, இக்கிகை அப்படின்னு நம்ம வந்து ஜாப்பனீஸ் முறைப்பாடுகளை நம்ம பார்த்துருக்கோம் அல்லது கேட்டிருப்போம். இந்த இக்கிகையை கண்டுபிடிச்சிட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பிஸ்னஸ் பண்ணும் பொழுது சஸ்டெயினபிளாக பண்ணுவோம். பிடிக்காத நம்ம பண்ணுறதும், இப்போ எப்படி வேலைக்கு படித்ததை வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுறது கிடையாது. ஏன்னா நம்ம சயின்ஸ் படிச்சிருப்போம், ஆனால் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருப்போம். இல்லை சேல்ஸ் படிச்சிருப்போம், இல்லைனா அக்கௌண்டிங் பண்ணிகிட்டு இருப்போம். நம்ம ஊரில் அதான் ஒரு பிரச்சனை, எது பிடிச்சதோ அது பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிட்டோன்னா அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஆர்வம், ஒருவேளை டெய்லரிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டெய்லரிங்னால் இன்றைக்கி ரொம்ப கேவலமாக இருக்கும், ஆனால் டெய்லரிங் இன்றைக்கி நிறைய பெரிய பிஸ்னஸ், இன்றைக்கி நல்லா சம்பாதிக்கிறாங்க. அதில் டக்குன்னு ஃபேஷன் டிசைனிங் சொல்லிடுறோம். கொஞ்சம் அதே டெய்லரிங் தான், அதெல்லாம் கொஞ்சம் ஃபேஷன் டிசைன் பண்ணுறோம். பட் அதையும் கொஞ்சம் கற்றுக்கிட்டு நல்ல ஒரு பொட்டிக் போட்டு நல்ல பிஸ்னஸ் பண்ணால் இன்றைக்கி அது ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ். பட் ஆனால் அதை விட்டுட்டு இல்லை என் காலேஜ் படித்தவ வந்து கஃபே வச்சுருக்கா, அதனால் நான் அது பண்ணுறேன்னா அவளுக்கு அது பொருந்தி இருக்கும், உங்களுக்கு அது பொருந்தாது. ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் அந்த ஒரு செக்மெண்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அதில் நம்பர் 1 பிராண்ட், நம்பர் 2 பிராண்ட், நம்பர் 3 பிராண்ட், நம்பர் 5 வரைக்கும் போகலாம்.
அது கீழே போனால் பைசா பண்ண முடியாது. ஏன்னா இந்த பெரிய ஆட்களே உங்களை சாப்பிட்ருவாங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா, த பெஸ்ட் செக் யுவர் ஹார்ட், அண்டர்ஸ்டாண்ட் த பேஷன், அண்டர்ஸ்டாண்ட் வாட் business that you really like to do. Figure out what is the number 1, number 2, number 3 brands. Find out lot of details. Go and experiment. See what is happening in the market. Understand the nuances of the brands. Then investment capabilities. Then decide which brand you want to take. So இது ஒரு ப்ராசஸ். இது ஒரு ப்ராசஸாக பார்த்தோன்னா நம்ம இவாலுவேட் பண்ணி, இன்றைக்கி எங்கிட்ட அட்வைஸ் கேட்குறவங்களுக்கெல்லாம் நான் இதை சொல்லுவேன். ஏன்னா அவங்க பணத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, சார் எனக்கு அந்த இது பிடிச்சிருக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா கடைசியில் உனக்கு என்ன பிடிச்சிருக்குப்பான்னு கேட்பேன். அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா கொஞ்ச நாள் சஸ்டெயின் பண்ணி போயிடலாம். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து கார் ஓட்டுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். கார் ரேசிங் பண்ணணும்னு ஆசை. ஆனால் கார் ரேசிங் பண்ணுறதுக்கு அவ்வளோ காசு என் கையில் கிடையாது. அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு என் கையில் பணம் இல்லை. பட் கார் ரிலேட்டட் எது பண்ணாலும் சந்தோஷப்படுவோம்ல. ஸோ ஃபைண்டிங் அவுட் மேபி அ டீலர்ஷிப் தட் யூ வாண்ட் டு டூ ஆர் பார்ட்ஸ் விற்கலாம். திஸ் இஸ் ஒன் எக்ஸாம்பிள் ஐ செட். அனதர் திங் ஐ வாண்ட் டு டெல், சப்போஸ் ஐ லவ் ஸ்போர்ட்ஸ். ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்போர்ட்ஸில் பிளேயர் ஆக முடியாது. ஏன்னா இப்போ கிரிக்கெட் எடுத்திங்கன்னா 16 பேர் 18 பேர் தான் இந்தியாவுக்கே விளையாட முடியும். ஆனால் இப்போ அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, ஐபிஎல் விளையாடலாம். பட் இதெல்லாம் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அந்த ஃபீல்டுலேயே நிறைய இருக்குது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா உங்களோட விஷன் என்னன்னு சொல்லணும்னா, ஃபைண்ட் யுவர் பர்பஸ். ஒரு நீங்கள் எதை பிடிச்சி பண்ணுறீங்களோ அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்குள்ளே இருக்கிற பிஸ்னஸை தேடி கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்கள் தாய்லாந்து போகிறீங்க, பேங்காக் போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் கால் மசாஜ் பண்ணியே தே மேக் மணி. ஸோ அவங்க அதை பேஷனேட்டாக பண்ணுறாங்க. தே டிடன்ட் லுக் ஃபார் மணி, but every day they come and sit there because they love what they're doing. ஸோ இப்படி பிரித்து பார்த்தீங்கன்னா ஒரு துறையிலுமே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வேர்ட்டிக்கல்ஸை டிசைட் பண்ணி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கேப்பபிலிட்டிஸை ரெடி பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான சைஸ் ஆஃப் பிஸ்னஸை நம்ம வாங்கணும். நீங்கள் பேசும்போது நான் உன்னை ரொம்ப கீனாக கவனிச்ச ஒரு விஷயம், டெய்லர் பண்ண தெரிஞ்சவங்களே டெய்லர்னு சொல்லாமல் ஒரு பாஷ் வேர்ட் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம். பொட்டிக் ஆகட்டும், ஒரு காஸ்டியூம் டிசைனர், ஃபேஷன் டிசைனர், காஸ்டியூம் மேனேஜ்மெண்ட், பொட்டிக் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஃபேன்சி டேர்ம்ஸாக இருக்குது. பார்க்குறதுக்கே அந்த லக்ஸுரி பாஷ் ஃபீல் கொடுக்குது. ஒரு பாயிண்டில் வரைக்கும் நம்மளுக்கு இந்த ஃப்ரான்ச்சைசிங் இன்வெஸ்ட்மெண்ட், ஃப்ரான்ச்சைஸியில் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வந்து இட்ஸ் ஒன்லி ஃபார் பாஷ் பீப்புள் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி இருந்தது. ஸோ இதை நீங்கள் மித்துன்னு சொல்லி பிரேக் பண்ணுவீங்களா, இல்லை தட்ஸ் அ ஃபேக்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? இல்லை, அதான் நான் சொன்ன மாதிரி என்ன உங்களுடைய கெப்பாசிட்டி, எந்த பொசிஷனிங் பண்ண போகிறீங்க. டெய்லரிங்க ஆஸ் அ ஒரு எக்ஸாம்பிள் எடுங்க. நீங்கள் டெய்லராக இருக்க போகிறீங்களா, இல்லை பொட்டிக் ஓனராக இருக்க போகிறீங்களா, இல்லை யூ வாண்ட் டு பிகம் அ ஃபேஷன் டிசைனர். ஈவன் இன் தட் ஃபேஷன் டிசைனிங் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து சர்டன் திங்ஸ் நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெட்டிங் கவுன்ஸ் மட்டும் பண்ணுற சில ஆட்கள் இருக்காங்க, ரைட்? ஸோ அவங்களுக்கு பிடிச்சது வெட்டிங் கவுன். அது ஒரு செக்மெண்ட் இன் தி டெய்லரிங் இண்டஸ்ட்ரி. டெய்லரிங் ஷாப் பண்ணி கொஞ்ச நாள் நல்லா சம்பாரித்த உடனே சரி இதை மாற்றுவோம் அப்படின்னு ஒரு ஆசை வரும். ஒரு ஏசி போடலாம், அல்லது கொஞ்சம் வால்பேப்பர்ஸ் ஒட்டி கொஞ்சம் அடுத்த லெவல் கொண்டு போகலாம். ஸோ தட்ஸ் ஹவ் பிஸ்னஸ் ஆர் இவால்வ்ட். நம்ம கையில் எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான டிசிஷன் மேக்கிங் பவர் நமக்கு வந்துடும். இன்னைக்கு MBA படிச்சுட்டு B ஸ்கூல் படிச்சுட்டு ஒரு பிஸ்னஸ் ஈஸியாக ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ ஃப்ரான்ச்சைசி கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது சொல்யூஷன்ஸ் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. நான் வந்து ஒரு ஐ ஹோல்ட் அ PhD இன் ஃப்ரான்ச்சைஸ் மேனேஜ்மெண்ட். அப்போது நானே வந்து எஃபர்ட் எடுத்து இவ்வளோ தூரம் வந்துட்டேன். இப்போ என்னுடைய புக்கு தி ஃப்ரான்ச்சைசிங் ரைட் வே அப்படின்னு ஒரு புக்கு அமேசானில் இருக்குது. அது மட்டும் இல்லை, மேஜிக் 20 தமிழோட 200 ஆண்டர்ப்ரனர்ஸ் ஆல்ரெடி நாங்கள் ட்ரெயின் பண்ணிட்டோம். தமிழ்நாட்டில் நிறைய பேர் பிராண்டு அதாவது வச்சுருக்காங்க, பட் ஆனால் ஸ்கேலப் பண்ண தெரியல. ஸ்கேலப் அப்படி இருக்கும் பொழுது மேஜிக் 20 தமிழும் சாக்கும் இணைஞ்சு ஃப்ரான்ச்சைசிங் ரைட் வே, என்னுடைய கம்பெனி பேரும் ஃப்ரான்ச்சைசிங் ரைட் வே தான், இணைஞ்சு நாங்கள் வந்து சோஃபார் ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளே ஒரு 200 ஆண்டர்ப்ரனர்ஸை வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கோம்.
இந்த ஒர்க் ஷாப்ஸ் வந்து மேஜிக் தமிழ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த டேட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு ஒன் டே ப்ரோக்ராம், ஜஸ்ட்டு ஒரு கிளிம்ஸ் ஆஃப் என்ன பண்ணால் உங்கள் பிராண்டை வந்து ஃப்ரான்ச்சைஸ் பண்ணலான்னு சொல்லி நானே சொல்லிக் கொடுக்குறேன். அது ஒரு இது. ப்ளஸ் வெபினார்ஸ் இது மாதிரிலாம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்தது ஒர்க் ஷாப்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் வந்து பல இடங்களில் பண்ணியிருக்கோம். சென்னையில் பண்ணியிருக்கோம், ஈரோடில் பண்ணியிருக்கோம், கோயம்புத்தூரில் பண்ணியிருக்கோம். அடுத்தது மதுரையில் பண்ண போகிறோம், நாகர்கோயிலில் பண்ணலான்ட்டு இருக்கோம். நவம்பர் 1 அன்னைக்கு வந்து ஒரு ஒர்க் ஷாப் பண்ணுறோம். அதனுடைய டிஸ்கிரிப்ஷனை வந்து இதில் போட சொல்கிறேன். நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், அல்லது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லலாம். இப்போ நிறைய டிவி ஷோஸ், இப்போ நிறைய டிபேட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஃப்ரான்ச்சைசி பற்றின நிறைய மித்ஸ் அண்ட் நிறைய மிஸ்கான்செப்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் கேட்குறது இதெல்லாம் மிஸ்கான்செப்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் சில விஷயங்கள் சொல்வீங்கன்னா என்ன சொல்வீங்க? ஆக்சுவலாக இப்போ நான் அந்த டிபேட்டை நானும் பார்த்தேன். அதில் நிறைய உண்மைகள் இருந்தது. நிறைய பேருடைய கண்ணை திறந்துட்டாங்க அவங்க. தேவையில்லாமல் டீ, காஃபின்னு சொல்லி ஊரெல்லாம் கொண்டு போய் போட்டு ப்ராஃபிட்டபிலிட்டி இல்லாமல் கொடுக்கறது 10 ரூபா காஃபி. அந்த காஃபிக்கு இவ்வளோ பெரிய டெக்கரேஷன் வேணுமா அப்படின்லாம் ஒரு நல்ல கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருப்பாங்க உலகத்தில். நம்ம எவ்வளோ உஷாராக இருக்கிறோமோ அவ்வளோ நல்லது. அந்த சப்ஜெக்டை பற்றி எவ்வளோ அறிவு கிடைக்குதோ அந்த அறிவை வச்சு நம்ம பிஸ்னஸ் பண்ணும் பொழுது நம்ம ஏமாற மாட்டோம். ஸோ அதுதான் வந்து கான்செப்ட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ஷோவில் வந்து மிஸ்டர் கோபிநாத் ரொம்ப அருமையாக அதை வந்து டீல் பண்ணார். பட் ஆனால் வந்து த ஃபேக்ட் இஸ் தட் நம்ம ஒரு ஃப்ரான்ச்சைசி வாங்கும்பொழுது டியூ டெலிஜென்ஸ் பண்ணணும். இந்த ஓனர் எப்படிப்பட்டவர், ஃபஸ்ட்டு நான் பார்க்குறது வந்து ஓனர் எப்படிப்பட்டவர், எவ்வளோ நாள் இந்த பிஸ்னஸில் இருக்கார். அதாவது இன்றைக்கி என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு டீ கடை போட்டுட்டு நாளைக்கு காலையில் ஃப்ரான்ச்சைஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அங்கே குடிக்கிற வந்தவர், சார் காஃபி நல்லா இருக்குது சார், எனக்கு கொடுக்குறீங்களா சார் ஃப்ரான்ச்சைஸ் ஆனால் இவர் ரொம்ப நம்ம கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் போட்டுருவாங்க. அதுக்கு ப்ராசஸ் இருக்காது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட்டிங் இருக்காது, பிராண்டிங் இருக்காது. ஸோ அதனால தான் வந்து நம்ம தீர விசாரிக்கணும். ஒரு கல்யாணம் எப்படி பண்ணுறோம், ஒரு பொண்ணு ஒரு பையன் ஆசைப்பட்டுட்டாங்க, ஆனாலும் பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, தீர விசாரிப்பாங்க. ஃபேமிலி பேக்ரவுண்டு இதெல்லாம் பண்ணாமல் நம்ம போய் குழியில் விழுந்தோன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு தான் சொன்னேன், ஏமாத்திரம் இருக்கிற வரைக்கும் ஏமாளி இருப்பான். அது நடக்க தான் செய்யும். ஸோ என்னுடைய கருத்து என்னென்னா, இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் குட் பிஸ்னஸஸ், நல்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அப்படின்னா நாங்கள் சின்ன பிஸ்னஸை நாங்கள் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் பண்ணலாம். ஆனால் அதுலேயும் பெஸ்ட்டாக பண்ணுறவங்கள எடுங்க. யார் அந்த துறையில் ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காங்களோ அந்த ஃப்ரான்ச்சைஸி எடுத்து பண்ணுங்கள். ஏன்னா அவங்க வந்து ஒரு 30-40 ஃப்ரான்ச்சைசிஸ் ஆல்ரெடி வச்சுருப்பாங்க. அந்த ஃப்ரான்ச்சைஸிங் வந்து நல்லா போயிட்டுருக்கோம், அவங்களுக்கு ஒரு சிஸ்டம் ப்ராசஸ் இருக்கும். அவங்கக்கிட்ட போய் நீங்கள் எடுத்தாலும் அவங்க சப்போர்ட் பண்ணக்கூடிய, இப்போ நேற்று முளைச்சவங்கக்கிட்ட போய் நம்ம ஃப்ரான்ச்சைஸி எடுத்தோம்னா, அப்போ நான் ஃப்ரான்ச்சைஸி எடுக்க முடியாது சார், அப்போ அவங்க கேட்பாங்க நாங்களாம் ஃப்ரான்ச்சைஸி விற்க முடியாதா அப்படின்னா. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிராண்டு வளரணும் அல்லது ஒரு பிராண்டு பெருசாகணும் அப்படின்னா ஓன் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5-6 இடத்துல சொந்தமாக பிஸ்னஸ் போட்டு ரன் பண்ணக்கூடியவங்க மேலே பந்தயம் கட்டலாம். அதை விட்டுட்டு ஒரே ஒரு கடை வச்சுருப்பார், அவர் ஃப்ரான்ச்சைஸி பண்ணுறாருன்னா நாளைக்கு அவரே நல்லா பண்ணலன்னா மூடிட்டு போயிடுவார். ஃப்ரான்ச்சைஸி கொடுத்தவங்களும் வந்து பண்ண மாட்டாங்க. ஆனால் சில இடத்துல எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, இந்த ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறாங்க பாருங்கள், சில இடத்துல அவங்க இந்த ஃப்ரான்ச்சைஸரோட நல்லா பண்ணுவாங்க, அப்புறம் அவங்க ஒரு பிராண்ட் ஆயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் கூட நடந்திருக்கு. ஸோ யார் என்ன தான் ஃப்ரான்ச்சைஸி எடுத்தாலும் இன்வால்மெண்ட் ஆஃப் த ஃப்ரான்ச்சைஸி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். சப்போர்ட் ஆஃப் த ஃப்ரான்ச்சைசர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த சப்போர்ட்டுன்னு சொல்லும் பொழுது மார்க்கெட்டிங், சேல்ஸ், சாஃப்ட்வேர், R&D, புது ஐட்டம்ஸ் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கஸ்டமர் என்ன கேட்குறாங்கன்னு. ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடிய பேக்கெண்டு சப்போர்ட் இருக்கிற ஒரு ஃப்ரான்ச்சைசரை போயிட்டு மீட் பண்ணி நம்ம அந்த பிராண்டை எடுத்தோன்னா ரொம்ப நாள் இருப்போம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பார்த்து அந்த ஷோவில் நடக்கிற அதே கதை தான் நடக்க போகுது. ஸோ அதனால் பணத்தை வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி ஃப்ரான்ச்சைசிங்கில் இறங்குங்க. எல்லோரும் இப்படி காத்துக்கிட்டு இருக்காங்க, எப்படி மற்றவங்க காசை வச்சுக்கிட்டு தன்னுடைய பிராண்டை பில்டு பண்ணலாம். அது ஃப்ரான்ச்சைசிங் கிடையாது. ஒரு பிராண்டை பில்டு பண்ண பிறகு ஃப்ரான்ச்சைஸ் பண்ணுறது தான் ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃப்ரான்ச்சைசி. இன்னைக்கு சில பிராண்ட்ஸ் வந்து ஓவர் க்ரௌடடாக இருக்குது. ரொம்ப சில பிராண்ட்ஸ் வந்து ஓவர் க்ரௌடடாக இருக்குது.
திரும்புற ஒரு 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 ஸ்ட்ரீட்லயே ஒரு 2, 3லாம் வச்சிருக்கிற மாதிரி சில பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த மாரி ஓவர் கிரவுடட் ஃப்ரான்ச்சைஸிய நம்ம எப்படி தவிர்க்கலாம்? அதாவது கேனபலைசேஷன்னு சொல்லுவோம் எங்களுடைய பாஷையில. கேனபலைசேஷன்னு சொல்லும் பொழுது, ஒரே ஒரே மார்க்கெட்ல 2ஓ 3ஓ போடுறது. அதுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன். ஆனா என்ன யாருக்கும் பிடிக்காது. இது சொல்லும் பொழுது. The greed of the franchisor or the greed of the corporate company makes the franchising system collapse. இதை நான் சொன்னேன்னா யாருக்கும் பிடிக்காது. பட் இட்ஸ் ஓகே. பட் உண்மையை நான் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா ஒரு மார்க்கெட்டில் இத்தனை பேர் பாப்புலேஷன் இருக்காங்க. அந்த பாப்புலேஷனில் பல காம்படிஷன் இருக்குது. பட் இந்த காம்படிஷனில் நமக்கே 3 பேர் காம்படிஷன் ஒரே இடத்துல பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் நாட் த ரைட் திங் டு டூ. அந்த பிராண்ட் கண்டிப்பாக செத்து போயிடும். யார் அதை கிலோமீட்டர்ஸை மெயின்டைன் பண்ணி பண்ணும் பொழுது அந்த பிராண்ட் ரொம்ப நாள் இருக்கும். பட் ஆசைப்பட்டு இந்த கார்ப்பரேட் கிரீடுனால ஓடி போயிட்டு இல்லை 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 இந்த ஃப்ரான்ச்சைசி சரியாக பண்ணல, அடுத்தது ஒன்று போடு, இதே மார்க்கெட்டுக்குள்ளே இன்னொன்று போடு அப்படின்னா கேனபலைசேஷன் நடக்கும். தட் இஸ் நாட் த ரைட் வே ஆஃப் டூயிங் ஃப்ரான்ச்சைசிங். டேட்டா இல்லாமல் ஃப்ரான்ச்சைசிங் பண்ணும் பொழுது ஃப்ரான்ச்சைஸார் இஸ் கில்லிங் த கூஸ். நீங்க இவ்வளோ நேரம் வந்து ஒரு பிராண்டிங் பத்தி, ஒரு மார்க்கெட்டிங், ஒரு R&D அண்ட் ஒரு ஆத்தென்டிசிட்டி ஆஃப் அ பிராண்டை பத்தி ரொம்ப அழகா பேசிட்டு இருந்தீங்க. பட் ஆனால் இப்போ நம்ம நிறைய பேர் ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேட்டர்னில் பார்க்க முடியறதுன்னா, உங்ககிட்ட இவ்வளோ பணம் இருக்கா, இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க, உங்ககிட்ட அவ்வளோ பணம் இருக்கா, எங்ககிட்ட வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு ஃப்ரான்ச்சைசிங் இன்வெஸ்ட்மெண்ட்டையே ஒரு பிஸ்னஸ் பேட்டர்னாவோ மாடியூலாவோ மாத்திர நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ உங்களோட கருத்து அவங்கள பற்றியோ இல்லை அந்த மாடலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறதான் நீங்கள் போயிட்டு ஒரு பிஸ்னஸ் எடுக்க முடியாது. ஒரு ப்ராடக்டை ஒரு சர்வீசஸோ வாங்கலாம். ஆனால் ஒரு இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறதுனால ஒரு பிஸ்னஸை போய் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வேஸ்ட் பண்ணுறத விட தீர விசாரிக்கணும். டூ த டியூ டிலிஜென்ஸ் ஆஃப் த பிராண்ட். பிராண்டுக்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, என்னையா சப்போர்ட் பண்ணுவேன் நீ? நான் உன் பிராண்ட் எடுத்தேன்னா நீ என்ன சப்போர்ட் பண்ண, அதை கேளுங்க நீங்கள். ஆனால் அதை கேட்ட உடனே உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் தெளிவாக இருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க வந்து உங்களுக்கு பிராண்ட் கொடுக்க மாட்டாங்க. யார் நிறைய கேள்வி கேட்குறாங்களோ அவங்களுக்கு பிராண்ட் கொடுக்குமா. ஆனால் நான் ஃப்ரான்ச்சைசி விற்கும் பொழுது யார் என்ன நிறைய கேள்வி கேட்குறாங்களோ அவங்களுக்கு நான் விற்பேன். ஏன்னா he has done his homework very well. அதனால I would like to give it to him because he has done his job very well so that my job becomes easy because he is getting into something which அவர் வந்து ரிசர்ச் பண்ணி அவருக்கு வந்து கன்வின்ஸ் ஆன பிறகு தான் அவர் வந்து என்னுடைய ப்ராடக்ட் வாங்குறாரு. இப்படி நம்ம ஒரு நல்ல ஒரு சேல்ஸ்மேனாக இருந்தோம்னா ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நல்ல ஃப்ரான்ச்சைசிங் சிஸ்டத்தை உருவாக்க முடியும். இன்னைக்கு நீங்கள் இவ்வளோ நேரம் பேசும்போது பிராண்ட்ஸை பற்றி நம்ம அதிகமாக பேசணும். இன்னைக்கு பிராண்ட் மேனேஜருன்றது ஒரு லெகசி ஆஃப் த பிராண்டுக்கு ரொம்ப ஆப்டான ஒரு விஷயமா இருக்கும். ஒரு லெகசி ஆஃப் த பிராண்டில் இருக்கிறவங்க ஃப்ரான்ச்சைசின்னு யோசிக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஃப்ரான்ச்சைசி எக்ஸ்பர்ட் எவ்வளோ முக்கியம், அண்ட் அந்த ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறவங்களுக்கு நடுவில் மீடியேட் பண்ணுறவங்க தான் அந்த ஃப்ரான்ச்சைசி எக்ஸ்பர்ட். ஸோ அந்த சாய்ஸ் ஆஃப் ஃப்ரான்ச்சைசி எக்ஸ்பர்ட் ஒரு பிராண்டுக்கு எவ்வளோ முக்கியம்? பிராண்டுக்கு ஆக்சுவலாக ஃப்ரான்ச்சைசி எக்ஸ்பர்ட் தேவையில்லை. ஏன்னா பிராண்ட் இஸ் ஆல்ரெடி அ பிராண்ட். அதுக்கு எக்ஸ்பர்ட் தேவையில்லை. இது யாருக்கு தேவை அப்படின்னா, ஃப்ரான்ச்சைசி புதுசாக பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஃப்ரான்ச்சைசி எக்ஸ்பர்ட் தேவை. ஏன்னா அவருக்கு தெரியாது எப்படி இதை பண்ணணும் அப்படின்னு. இன்றைக்கி நான் வந்து ஒரு 8 பிராண்டு பெரிய பெரிய பிராண்ட்ஸ்க்கு நான் பண்ணுறேன். இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா 132 இயர்ஸ் ஓல்டு பிராண்டு இன்றைக்கி இந்தியாவில் நான் ஃப்ரான்ச்சைஸ் பண்ணுறேன். ஆனால் 132 இயர்ஸ் ஓல்டு பிராண்ட் அது. அதனுடைய ஃப்ரான்ச்சைசிங் ப்ராசஸ்ஸு, அதனுடைய கம்ப்ளீட் அந்த அதாவது கோ டு மார்க்கெட் வரைக்கும் நான் வந்து அந்த பிராண்டுக்கு நான் கன்சல்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி ஒரு பெப்பே பிளானட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ளே எரீனா, அவங்க வந்து ஒரு 12 இயர்ஸாக மார்க்கெட்டில் இருக்காங்க, ப்ராடக்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ப்ராடக்டை வந்து இன்றைக்கி வந்து அதை பேக்கேஜ் பண்ணி ஃப்ரான்ச்சைசிங்காக கொண்டு வரது நான் பண்ணியிருக்கேன். ஹேர்ஸ் கல்ச்சர் அப்படின்னு ஒரு கம்பெனி. அந்த ஹேர்ஸ் கல்ச்சர் இஸ் பேசிக்லி a company which is doing hair restoration. நான் இந்த கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா 12 வருஷமாக அவங்களா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் ஃப்ரான்ச்சைசிங் போகல. அவங்களுக்கு நான் ஒரு கன்சல்டண்ட்டாக இருந்து அநேக பிராண்ட்ஸ்க்கு இப்போ வந்து கன்சல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா
இவங்களுக்கு தான் கன்சல்டன்சி பண்ணுறோம். அதே சமயத்தில் ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறவங்களும் என்கிட்ட கேட்பாங்க, சார் இந்த பிராண்ட் எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு ஃப்ரான்ச்சைசிங் எக்ஸ்பர்ட்டாக இருந்து அவங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு நான் பண்ணியிருக்கேன், நான் பண்ணிக்கிட்டும் இருக்கேன். தமிழ்நாடுல வந்து நிறைய மார்க்கெட் கேப்ஸ் இருக்கும். இந்த ஏரியாலலாம் நம்ம பீப்புள் இன்னும் எக்ஸ்ப்ளோரே பண்ணலை ஃப்ரான்ச்சைசிலன்னு மார்க்கெட் கேப்ஸ் இருக்கும். ஸோ பார்க்குறவங்களுக்கு ஒரு ஹிண்ட் ஆஃப் ஐடியா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் மாதிரினா நீங்கள் என்ன மாதிரி இதெல்லாம் மார்க்கெட் கேப்ஸ் நீங்கள் இதை ஃபில் பண்ணலான்றத எந்த கேப்ஸ் நீங்கள் சொல்லுவீங்க? இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் ஃபுட்டு, யூனோ வாட் யூ கால் ஸ்போர்ட்ஸு, சலான்ஸ், அப்புறம் க்ளோதிங் எல்லாம் வந்துடுச்சு. பட் இனி இவால்வ் ஆகிட்டே இருக்கும். மார்க்கெட் வர 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 சம்திங்ஸ் நியூ திங்ஸ் வரும். இப்போ வந்து ஆர்கானிக் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃப்ரான்ச்சைசிங் கடை ஆரம்பிக்கிறாங்க. டீ ஷாப்ஸ் பண்ணுறாங்க, கஃபேஸ் பண்ணுறாங்க, நல்ல ஃபுட் கார்மி ஃபுட்ஸ் வந்து நல்லா பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் கம்மிங். எல்லாத்துலேயும் வந்துடுச்சு. ஜிம்ஸு, வெல்னஸ்ஸு, ஆயுர்வேதா கிளினிக்ஸ் வருது. ஈவன் லாட் ஆஃப் கிளினிக்ஸ் ஆர் கம்மிங். இதெல்லாம் முன்னாடி கிடையாது. ஸோ திங்ஸ் ஆர் சேஞ்சிங். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே எல்லா இண்டஸ்ட்ரியுமே வந்து ஃப்ரான்ச்சைசிங்கில் போயிடுவாங்க. ஏன்னா கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம். தான் தனியாக எக்ஸ்பேண்ட் பண்ணணுன்னா ரொம்ப கஷ்டம். சிக்கிங்னு ஒரு பிராண்டு, கேரளா பிராண்டு, நம்ம நமக்கு தெரியும் நுங்கம்பாக்கத்தில் ரொம்ப நாள் வருஷத்துக்கு, அது இன்றைக்கும் அங்கேயே தான் இருக்குது. சிக்கிங் இஸ் அன் இண்டியன் கேரளா பிராண்ட் விச் இஸ் எக்ஸ்பேண்டட் ஆல் ஓவர் தி ஹாஃப் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு. அவங்க வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி போயிட்டாங்க. பட் இட்ஸ் நாட் ஸ்டில் வெரி பாப்புலர் இன் நார்த் ஆர் பட் ஒரு சவுத் பேஸ்ட் பிராண்டு, பட் குவைட் வெல் எஸ்டாப்ளிஷ்ட், ரைட்? ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய செக்மெண்ட்ஸில் நீங்கள் வந்து இப்போது பார்க்கலாம். ராமேஸ்வரம் கஃபே வந்து இப்போ வந்து ஃப்ரான்ச்சைஸ் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக நான் ஒரு கம்பெனியோட பேசிக்கிட்டு இருக்கேன். இட்ஸ் கால்டு மஃபின் ஹவுஸ் இன் கேரளா, ரைட்? தே ஹாவ் 7 stores, 7 own stores, பட் தே வாண்ட் டு ஃப்ரான்ச்சைஸ், ரைட்? ஸோ யாரெல்லாம் ஒரு 7-8 சொந்த இடத்துல வச்சுருக்காங்களோ அவங்க வந்து ஈஸியாக ஃப்ரான்ச்சைஸ் பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்கு நோ ஹேண்ட்ஸ் ஆஃப் த என்டையர் பிஸ்னஸ் அவங்களுக்கு தெரியும். பல இடத்துல போட்டிருக்கனால ஒவ்வொரு லொக்கேஷன் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியும். ஸோ நவ் தே ஆர் ரெடி டு ஃப்ரான்ச்சைஸ். கோல்டு, டைமண்ட், சின்ன சின்ன டைமண்ட், 18 கேரட்ஸ் டைமண்ட்ஸ்லாம் இப்போ வந்து ஃபேஷன் வாட் யூ கால் ஜுவல்லரியில் வந்து 250 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஃப்ரான்ச்சைஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. யாராவது நினச்சோமா இந்த டைமண்ட்லாம் பெரிய பெரிய இடத்துல தான் போய் வாங்கணும்னு நினச்சிருந்தோம். பட் ஆனால் இப்போ சின்ன சின்ன இடங்களில் கூட ஃப்ரான்ச்சைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சைக்கிள்ஸ், ஹெல்த் கேர், இதெல்லாம் வந்து ஃப்ரான்ச்சைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சாக்கோக்கு ஏன் ஃப்ரான்ச்சைசி மேலே இவ்வளோ பேஷன்? அண்ட் சாக்கோ கிராஸ் பண்ணி வந்த ஹார்ட்ஷிப்ஸ் என்னவா இருந்தது? எனக்கு இந்த பிராண்டிங் பீப்புள் ரொம்ப பிடிக்கும். பீப்புள் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னோட ஒர்க் பண்ண அநேக மேனேஜர்ஸ் இன்றைக்கி வந்து பெரிய பெரிய லெவலில், அன்னைக்கு வந்து நான் அவங்களோட வயசில் மூத்தவனாக இருந்தனால ஐ ஹவ் டன் சம் வெரி குட் கோர்சஸ் ஆன் லீடர்ஷிப், பிஹேவியரல் ட்ரைனிங். நான் ஒரு சைக்காலஜிஸ்ட்டும், ஐம் சைக்காலஜிஸ்ட். ஸோ அதனால் வந்து சைக்காலஜிக்கல் ரிலேட்டட் கோர்சஸ்லாம் படித்ததுனால எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட், எம்ப்ளாயி ட்ரைனிங் இதெல்லாம் வந்து ரொம்ப பேஷன். ஸோ ஃப்ரான்ச்சைசிங்கில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக யூ கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு செல் அ ஃப்ரான்ச்சைஸ், யூ கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு மார்க்கெட் த பிராண்ட், யூ கெட் அ சான்ஸ் டு பில்ட் அ பிராண்ட் பை பிராண்டிங். Then you are also actually getting an opportunity to do logistics, do R&D, do training. So you get a holistic picture of working in every department. So எனக்கு franchising ஏன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, the reason is I love doing all these work. எப்படி இந்த பிராண்டை பில்டு பண்ணணும் அப்படின்ற அந்த நுவான்சஸை நான் கற்றுக்கிட்டேன். அதனால் நான் வந்து ஃப்ரான்ச்சைசிங் இல்லாமல் வேறு எதுவுமே பண்ணலை. அதனால தான் என்னுடைய பிஹெச்டியும் ஃப்ரான்ச்சைசி மேனேஜ்மெண்ட்டில் எடுத்தேன். 8 டிகிரி வச்சுருக்கேன். ஆனால் இந்த 8 டிகிரிலையும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு டிகிரி அப்படின்னா இந்த பிஹெச்டி இன் ஃப்ரான்ச்சைஸ் மேனேஜ்மெண்ட். ஏன்னா என்னுடைய கோர் சப்ஜெக்டில் ஒரு பிஹெச்டி பண்ணும் பொழுது இட் கிவ்ஸ் யூ அ கிக், ரைட்?
ஸோ அதனால தான் ஃப்ரான்ச்சைசிங் வந்து எனக்கு அவ்வளோ பேஷனேட். சாக்கோ இது வரைக்கும் ஒர்க் பண்ண லெகசி பிராண்ட்ஸ் என்னன்னு சொல்ல முடியுமா? I worked with a company called DSRC. DSRC is one of the best companies in the IT education company. அந்த காலத்தில், அதாவது ஏர்லி 90s. அங்கே வந்து ஒரு 100 ஸ்கூல்ஸ்க்கு நாங்கள் வந்து எஜுகேஷன் பண்ணோம். இட்ஸ் அ கான்செப்ட் சேல்ஸ். கான்செப்ட் சேல்ஸ் வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ப்ராடக்ட் சேல்ஸ். ரொம்ப கஷ்டம். ஏன்னா hallucinating the customer, saying that the benefits are later. they are not going to see. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு இது. எப்படின்னா, ஒரு கஸ்டமரை வந்து ஃப்யூச்சரை பற்றி யோசித்து அவனுக்கு ஒரு ப்ராடக்டை விற்கணுன்றது வந்து இட்ஸ் எ வெரி டஃப் ஜாப். பட் ஐ என்ஜாய் டூயிங் தட் பிகாஸ் NIS நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் சேல்ஸில் வந்து நான் சேல்ஸ் ட்ரைனிங் எடுத்ததுனால ஐ யூஸ் ஸ்பின் டெக்னிக் யூஸ் பண்ணி அநேகருக்கு வந்து இந்த கான்செப்ட்ஸை நான் விற்கிறேன். அது மட்டும் இல்லை, என்னுடைய பேஷன் ஆஃப் சேல்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து ஸ்பின்னில் நான் நிறைய பேர், மோர் தென் 1500 பீப்புளை நான் வந்து ஸ்பின்னில் ட்ரெயின் பண்ணியிருக்கேன் என்னுடைய கம்பெனிஸில். ஸோ லெகசி பிராண்ட்ஸ்னு பார்க்கும்போது ஐ ஹவ் ஒர்க் வித் DSRC, ஒர்க் வித் NIT, ஆப்டெக், SSI, CAD Center, Green Trends, which is one of my favorite place where I worked. 300 stores, 2 years, 6 months, I was able to open up or sign up the Green Trends brand in with Kevin Care. So it's not my own this thing, but then the brand was very big. But ஆனால் எடுத்து பண்ணணும் அப்படின்னா அந்த கட்ஸ் இருக்கணும் எடுத்து பண்ணுறதுக்கு. ஸோ அதை வந்து சாதிக்கும் போது அது பயங்கரமான ஒரு ஃபீலிங். ஏன்னா நான் ஒரு ஸ்லம்ப் பீரியட்லேருந்து வெளியில் வரேன். கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணாமல் இருந்து PhDக்கு போயிட்டு அந்த டைமில் அமைதியாக இருந்து நிறைய லிட்ரேச்சர் ரிவ்யூ பண்ணி படிச்சுக்கிட்டு இருந்த டைமில் எனக்கு க்ரீன் ட்ரெண்ட்ஸில் போனோன்னே அந்த படித்தது எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த பிராண்டை பெருசாக்கணும் அப்படின்ற ஒரு வாய்ப்பை வந்து CKR எனக்கு வந்து கொடுத்தாங்க. அதை கொடுக்கும்போது அதை ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துகிட்டு ஐ ஜஸ்ட் வெண்ட் ரவுண்ட் பில்டிங். அதே மாதிரி ஒரு ஸ்லம்பில் இருக்கும் பொழுது பேண்டமிக் டைமில் யாருக்குமே வேலை இல்லாத டைமில் மிஸ்டர் CK குமரவேல் வந்து என்னை கூப்பிட்டு, நீங்கள் வாங்க, எனக்கு வந்து 1000 ஸ்டோர்ஸ் பண்ணணும், யூ நீட் டு கம் அலாங் வித் மீ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அந்த பிராண்டை வந்து இன்டர்நேஷ்னலாக கொண்டு போகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு CKக்கு கொடுத்தார். அதெல்லாம் பண்ணும் பொழுது யூ ஃபீல் எக்ஸைட்டட் அபவுட் டேக்கிங் அ பிராண்ட் இன்டர்நேஷ்னலி. எல்லா கம்பெனிலையும் எனக்கு ஒரு கோல் நான் செட் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவேன். அதனால தான் அந்த கம்பெனிஸை வந்து அடுத்த லெவல் கொண்டு போக முடியுது. சாக்கோ நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு தெரியும், நிறைய அப்ரிசியேஷன்ஸ், நிறைய ரெக்கக்னிஷன்ஸ், அண்ட் உங்களோட பேருக்கு முன்னாடி இருக்கிற டாக்டரேட்டாக கூட இருக்கலாம். இது எல்லாத்தையும் தாண்டி இது ரொம்ப டச் பண்ண அவார்ட், இல்லை இது என்னை ரொம்ப டச் பண்ண ஒரு கிராட்டிடியூட் மூமெண்ட் அப்பார்ட் ஃப்ரம் CKK சாராக இருந்தால் எதுவாக இருக்கும்? நீங்கள் ஏன்னா நீங்கள் CKK சாரோட கிராட்டிடியூடை முன்னாடியே சொல்லிட்டீங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் ஒன்று சொல்கிற மென்ஷனிங்காக இருந்தால் எதுவாக இருக்கணும்? 2000 I joined CAD Center as a cluster manager. அதாவது சின்ன ஒரு பிராண்ட், அன்னைக்கு வந்து ஒரு 30 ஸ்டோர்ஸ் தான் இருக்குது. ஃப்ரான்ச்சைசிங் சிஸ்டம்ஸ் நல்லா தெரியுன்றதுனால NIT ஆப்டெக்லேருந்து வந்ததுனால CAD Center வந்து எனக்கு வந்து பாசார்தி வந்து எனக்கு நல்ல ஒரு ட்ரஸ்ட்டு என் மேலே கொடுத்து இதை டெவலப் பண்ண சொல்லும் பொழுது, இந்த பிராண்டை ஒரு தமிழ் பிராண்ட், இந்த பிராண்டை நார்த் இந்தியா கொண்டு போகணுன்னா ஈஸி கிடையாது. அப்போல்லாம் வந்து நாங்கள் டை கட்டணும், டை எடுக்கவே முடியாது. சம்மராக இருந்தாலும் சரி, வின்டராக இருந்தாலும் சரி, டையெல்லாம் எடுக்க முடியாது. நார்த்துக்கெலாம் போனீங்கன்னா ஒரு சைடு குளிரும், ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சீசன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹாட்டாக இருக்கும். அந்த டைமில் கூட டையை கட்டிட்டு தான் ரிக்ஷாவில், அந்த காலத்தில் ரிக்ஷா பணம் பெரிய பணக்கார கம்பெனி கிடையாது அந்த டைமில். ஸோ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துலலாம் ரிக்ஷாவில் போவேன். ஸோ என்னோடய டிஃபைனிங் மூமெண்ட் அப்படின்னு சொல்லும்போது 2005 அப்போ தான் ஃப்ரான்ச்சைசிங் வந்து ரொம்ப பீக்கில் வந்துக்கிட்டு இருக்கிற டைமில் ஃப்ரான்ச்சைசி இந்தியான்ற ஒரு கம்பெனியை வந்து 1999 வந்து தே எஸ்டாப்ளிஷ். ஆனால் அந்த 2001, 2002 தான் வந்து தே ஸ்டார்டட் தி அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன் இன் இந்தியா. 2005 I was awarded the best franchise manager in India because of the work that I did for CAD Center. CAD Center இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு நார்த் இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு எப்படி நான் ஒர்க் பண்ணேன்னு சொல்லி, அந்த டைமில் மெக்டானல்ட்ஸ், KFC இவங்க நடுவில் ஒரு சின்ன பிராண்டை எடுத்துகிட்டு கொண்டு போய் நிற்க வச்சு அந்த இடத்துல
அந்த பெஸ்ட் ஃப்ரான்ச்சைஸ் மேனேஜர் ஆஃப் தி இயர் அவார்ட் கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெருமையாக இருந்தது. 6th அவார்ட், த ரீட்டைல் மென்டர் ஆஃப் தி இயர் அவார்ட் அப்படின்னு சொல்லி ஃப்ரான்ச்சைசிங் அண்ட் ரீட்டைல் மென்டர் ஆஃப் தி இயர் அவார்டுன்னு சொல்லிட்டு தனத்தில் வந்து கொடுத்தாங்க. அந்த அவார்ட் இஸ் வெரி ப்ரெஷியஸ் டு மீ. அவார்ட்ஸ் ஆர் an encouragement, but that is not why I work. I work for myself. So certain goals that I set, I work towards that goal. அது இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மர் தான். அதாவது உள்ளுக்குள்ளே ஒரு செட் பண்ணி அடிக்கிறது தான் என்னுடைய த்ரில்லு. விச் இஸ் ஆல்சோ த குட் திங் ஃபார் த கம்பெனி தட் ஐ ஒர்க் ஃபார். பட் ஆனால் இன்றைக்கி என்னென்னா, ஐ வாண்ட் டு கிரியேட் லெகசி பிராண்ட்ஸ். அதுதான் என்னுடைய ஆசை. சாக்கோவோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் என்ன, ஃபியூச்சர் விஷன்ஸ் என்ன? என்னை தேடி வரவங்களுக்கு நான் அவங்களோட பயணித்து அந்த பிராண்ட் ஒரு 100 ஸ்டோர் பார்க்கும்போது என்ன முகத்தில் இருக்கிற மகிழ்ச்சி வேறு. ஸோ ஐ வாண்ட் டு பில்ட் 100 ஸ்டோர்ஸ் ஃபார் எவ்ரி பிராண்ட் தட் ஐ ஒர்க் ஃபார். அதுதான் என்னுடைய. இப்போ வந்து பிளாசம்னு ஒரு கம்பெனி நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். அந்த வந்து இப்போ 50 ஸ்டோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி பார்த்தா 50 ஸ்டோர்ஸ் நாங்கள் க்ராஸ் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் நாளில் 100 ஸ்டோர்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த கம்பெனி வந்து என்னை நம்பி ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்து அதை வந்து 100 பண்ண வைக்க முடியும் அப்படின்னா, எல்லா பிராண்டையும் 100 பண்ண வைக்க முடியுன்ற அந்த கான்ஃபிடென்ஸ் எனக்கு ஜாஸ்தி. ஆனால் அதுக்கு வந்து ஃப்ரான்ச்சைஸார் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருந்தால் தான் அதை பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுற பிராண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கேப்பபிலிட்டி இல்லைன்னா நான் அதை பிராண்டை எடுக்க மாட்டேன். ஏன்னா முடியாது. நாலேஜ் கொடுக்கலாம். ஸோ அதை பண்ண முடியும். 1. 2வது என்னுடைய ஆசை. நீங்கள் கேட்டிங்க இல்லையா என்ன ஃப்யூச்சர் பிளான் அப்படின்னா, எம்பிஏ இன் ஃப்ரான்ச்சைசி மேனேஜ்மெண்ட், எம்பிஏ இன் ஆண்டர்ப்ரனர்ஷிப் இதை வந்து க்ரியேட் பண்ணி என்னுடைய காலேஜ் ஹிந்துஸ்தான் யூனிவர்சிட்டியில் வந்து இந்த கோர்சஸை வந்து எனக்கு ஸ்டார்ட் பண்ணணுன்றது என்னுடைய ஆசை. எல்லா ஃப்ரான்ச்சைஸாஸ்க்கும் நல்ல மேனேஜர்ஸை கொடுக்கணும். ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஒரு மேனேஜர்ஸ் ஹூ அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரான்ச்சைசிங். சேல்ஸில் இருக்கிற ஆள், எம்பிஏ படித்த ஆட்கள் அல்லது பிபிஏ படிச்சுட்டு அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி கல்ச்சர் ஆஃப் ஃப்ரான்ச்சைசிங். ஆக்சுவலாக 3 ஆங்கிளில் பார்க்கணும். ஃப்ரான்ச்சைஸார், ஃப்ரான்ச்சைசி, கன்சியூமர். இந்த 3 பேரையும் அவன் புரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு நல்ல மேனேஜராக ஆக முடியும். இன்றைக்கி வந்து கோர்சஸ் கிடையாது. ஸோ என்னுடைய ஆசை வந்து என்னுடைய காலேஜில், என்னுடைய யூனிவர்சிட்டியில் வேர் ஐ டிட் மை பிஹெச்டி அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன். சூன் வீல் ஹாவ் எ எலெக்டிவ் ஃபார் ஃப்ரான்ச்சைசிங். எம்பிஏல எலெக்டிவ்ஸ் ஒன்று ஆரம்பித்து அதுக்கு அடுத்தது வந்து எம்பிஏல ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசிங் கொடுத்து பிராண்ட்ஸை ஸ்டூடெண்ட்ஸே உருவாக்கி அதை லெகசி பிராண்ட்ஸ் ஆக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை. இந்த நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் தட் ஐ வாண்ட் டு லிவ் இன் திஸ் வேர்ல்ட். 3rd என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா, மேஜிக் தமிழோட ஒரு 2 வருஷமாக நான் ஆக்சுவலாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மேஜிக் தமிழ் வந்து ஒரு அருமையான ஃப்ரெண்ட் வாசு கார்த்திக். அவர் வந்து ஒரு நாள் இந்த மாதிரி கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கும்போது, ஏன் என்னுடைய ஸ்கில்ஸை யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம ஏன் இந்த என்னுடைய ஸ்கில்லை நீங்கள் யூஸ் பண்ணி நம்ம ஏன் பார்ட்னர் பண்ணி we can go and teach அப்படின்னு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணார். டக்குன்னு ஒரு நாள் வந்தார், ஏன் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னாரு. ஸோ இப்போ வந்து 200 ஆண்டர்ப்ரனர்ஸ் மேலே நாங்கள் ட்ரெயின் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து we are planning to do continuous workshops. அதுக்கப்புறம் ஒரு கம்யூனிட்டி ஆஃப் ஃப்ரான்ச்சைசர்ஸை க்ரியேட் பண்ணி we want to travel with them. அதான் என்னுடைய லாஸ்டான ஒரு ஆசை. ஸோ இதையும் பண்ணி முடிக்கணுன்றதான் என்னுடைய கோல் ஃபார் த ஃபியூச்சர். தேங்க்யூ டாக்டர் சாக்கோ. ரொம்ப இன்சைட்ஃபுல்லான ஒரு செஷனாக இருந்தது அண்ட் ரொம்ப லேர்னிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது எனக்கு. ஆக்சுவலி ஐம் ஷுர் பார்க்குறவங்களுக்கும் இது வந்து ஆஸ்ட்ரக் அண்ட் டெஃபினெட்லி இன்ஃபர்மேட்டிவ் மூமெண்ட்டாக இருக்கும். அண்ட் பர்சனலி ஆன் அ நோட், எனக்கு உங்ககிட்ட இந்த பாட்காஸ்ட்டில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா எத்திக்ஸ் அண்ட் கல்ச்சுரல் பேக்ரவுண்ட். நிறைய பேர் இதை பேச மாட்டாங்க. அண்ட் அந்த லெகசியை மெயின்டைன் பண்ணணும். அப்பார்ட் ஃப்ரம் மணி, ஹேவிங் அ லெகசி அப்படின்னு பேசும்போதே ஹவு கிரவுண்டட் அண்ட் ஹவு பிராண்டட் யூ ஆர் அப்படின்றதே இதில் தெரிகிற ஒரு விஷயம். தேங்க்யூ ஸோ மச். வெரி சூன் இந்த ஒர்க் ஷாப்பில் மீட் பண்ணலாம். அண்ட் ஐம் வெரி ஷுர் யூ வில் கிரியேட் மோர் ஆண்டர்ப்ரனர்ஸ் ஆஸ் யூ திங்க். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். தேங்க்யூ வெரி மச் லக்ஷ்மி. தேங்க்யூ.